மரங்களை நம் மக்கள் போற்றி இருக்கின்றார். அது ரொம்ப அற்புதமான இடம் பார்த்துக்கங்க. நீங்க சிலப்பதிகாரத்தை படிச்சங்கன்னா தெரியும். அவர் ஞாயிறு போற்றுதும்பாரு, மாமலை போற்றுதும்பாரு, திங்கள் போற்றுன்னு சொல்வாரு. கடைசியில் சொல்வாரு, பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும். அந்த அளவிற்கு நகர்மயமாக ஆக்குதலை நம் தமிழர்கள் விரும்பி இருக்கின்றார். அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தீங்கன்னா குடிசைகளே இல்ல. எல்லோருமே நல்ல வசதியோட வந்துட்டாங்க. என்ன காரணம்? ஏன் வசதி வந்தோடனே வீடா கட்டினான். அந்த ஜீன் தான் காரணம். அந்த டிஎன்ஏ. நமக்கு அந்த உணர்வுகள் வருகின்றன. அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய தலைவியினுடைய அழகை வர்ணனை செய்வதற்கு கவிஞன் பயன்படுத்துகின்றான் தொண்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம், அழகான துறைமுகம். அந்த அழகிய துறைமுகத்தை ஒரு தலைவியினுடைய அழகுக்காக வர்ணனை செய்கிறான். பூம்புகார் போட்டுன்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. தொண்டி அண்ண எண்ணளம் தந்து கொண்டனை சென்மோ மகிழ்ன. அதாவது அவர்கள் காதல் கொண்டார்கள். அப்ப அதை சொல்லும்போது இப்படி நாசுக்கா சொல்றேன். தொண்டி அண்ண எண்ணளம், என்னுடைய அழகு என்று சொல்வது தொண்டியை போன்றது என்று ஒரு நகரத்தை ஒப்பீடு செய்கின்ற அளவிற்கு நகர நாகரிகம் நம்முடைய கீழடியிலே கிடைத்திருக்கின்றது. கீழடியினுடைய எச்சங்கள் நகர நாகரிகம் தமிழகத்திலே இருந்தது. தமிழன் நகரங்களை கட்டி ஆண்டான், வாழ்ந்தான் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா தமிழ் மிகச்சிறந்த அறிவாளி. நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி தமிழி என்று சொல்லப்படுகின்ற, இன்னைக்கு தமிழின் தான் சொல்லணும்னு சொல்றாங்க. ஏன் தமிழ் பிராமின்னு சொல்றாங்க? இந்த பிராமியினுடைய வரலாறு நீங்க பார்த்தாங்கன்னா, இந்தியா பூரா ஒரே மாதிரி எழுத்து. இந்தியா பூரா ஒரே மாதிரி எழுத்து. தமிழ்நாட்டிலேயும் தமிழ் பிராமி இருந்திருக்கு. கல்வெட்டுக்களை படித்து பார்க்கின்றார்கள், படிக்க முடியல. அப்ப கேவி கிருஷ்ணய்யங்கார் சொல்றாரு, டே படையா, இது தமிழின், அதாவது தமிழ் பிராமி எழுத்துதான்டா, ஆனா தமிழ் மொழியில நீ படி, தமிழ் மொழியில படிக்கணும் என்று படித்து பார்க்கும். அந்த லிட்ரேஷன் என்று டிரான்ஸ்லிட்ரேஷன் என்று சொல்வார்கள். நம்ம பேசுறது ஆங்கிலத்தில் எழுதுறோம்ல, அது மாதிரி தமிழ் பிராமி அங்கே எழுதப்பட்டவை எல்லாம் தமிழ் சொற்கள். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அப்படித்தான் அந்த கீழடி போன்ற இடங்களிலே கிடைத்த இந்த மட்பானை ஓடுகள் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். அந்த மட்பானை ஓடுகளை பற்றி, நம்ம சங்க இலக்கியத்தை போல இந்த தொழிலாளர் பெருமக்களை வாழ்த்துவது என்று சொல்வது யாருமே கிடையாது. இன்று இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் பாரதிதாசன் போன்றவர்கள் தான் வாழ்த்துவார்கள். இந்த மட்பாடம் செய்கின்றவர்களை தலைவன் சொல்றேன். களம் செய்கோ சொல்றார் பாருங்க, களம் செய்கோவே களம் செய்கோவே என்று புறநானூறு பேசுகின்றது. அதே போல அந்த மட்பாண்டம் தொழில் செய்கின்ற பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேட்கோ சிறார் வைத்த பசுமன். ஏன்னா மட்பாண்டம் என்று சொல்வது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பச்சை மண்ணால் செய்த களத்திலே ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணி ஊற்றி வச்சா கரைஞ்சு போயிடும். அப்ப இந்த மனிதன் எப்படி உணவு சமைத்தான், அவனுடைய வாழ்க்கையுடன் தொடர்புடையதான் இந்த மட்களம். அப்ப மட்பானை செய்கின்ற தொழில் கீழடியிலே இருந்திருக்கின்றது. சொல்றாரு, அநேகமாக இங்கே ஒரு பெரிய தொழிற்சாலையே இருக்கலாம். சாயத்தொட்டி இருக்கு. அப்ப அந்த மட்பானையில என்னப்பட்ட மட்பானை சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்க. அதாவது இந்தியா பூரா நீங்க தேடினீங்கன்னா கருப்பு சிவப்பு பாண்டம் கிடைக்கும். உள்ளுக்குள்ள கருப்பா இருக்கும், வெளியே பகுதி கருப்பா இருக்கும், பகுதி சிவப்பா இருக்கும். இந்த தொழில்நுட்பம் எப்படி இருந்தது என்பதை ஆதித்த நூலை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சொல்கின்றார்கள். அங்க ஒரு பட்டறை இருந்திருக்கு, இந்த பற்பானை செய்கின்ற பட்டறை. அதாவது வைக்கோலை உள்ளே செலுத்தி, அந்த அதாவது சுடப்படாத மண்கலைக்கு உள்ளே வைக்கோலை செலுத்தி அதை தீ வைக்கும் பொழுது ஆக்சிஜன் ஏற்றம். இன்னைக்கு அதுக்கு பல பேர் சொல்றேன், அதாவது நானோ டெக்னாலஜி எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்றேன். அதனால உள்ளுப்பக்கம் கருப்பா இருக்கு, வெளிப்பக்கம் பகுதி கருப்பு. இந்த புகைப்பிடித்த இடம் பூரா பகுதி கருப்பா போச்சு, இப்ப கீழே சிவப்பா இருக்கு. இதுல என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, கிட்டத்தட்ட
இந்த மட்பாண்ட ஓடுகள்ல 90 விழுக்காடு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. இந்த மட்பாண்ட ஓட்டினுடைய அந்த வெளிப்புறம் அந்த வாய் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் வந்து விக்கிரிக்கி வச்சிருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த தமிழ் பிராமி எங்கே தோன்றி இருக்கலாம் என்பதை இப்பொழுது அமர்நாத் போன்றவர்கள், பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் உறுதி செய்கின்றார்கள். எப்படின்னா, அந்த மட்பாண்டத்திற்கு மேல சாதாரணமானவர்கள் எழுதினார்கள். அவன் பேர் எழுதி வச்சிருக்கான். 1. 2வது, ஒரு பானையில வந்து தப்பா எழுதிட்ட மாதிரி அடிச்சு எழுதியிருக்கான். இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் இங்கே பதிவு செய்கின்றது நம்முடைய சங்க இலக்கியம். அதை எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த பானைக்கு பல்வேறு வகைப்பட்ட பெயர்கள் இருக்கு சங்க இலக்கியத்துல. அதாவது பானைன்னு ஒரு பேர் இருக்கு, குளிசின்னு இருக்கு, தயிர் கொண்டு வந்த தசுப்புன்னு இருக்கு, பாணர் பசுமைன்னு சொல்லி இந்த மண்டைன்னு இருக்கு, உரிதாழ்ந்த கரகம் இருக்கு. அதாவது என்னன்னு நம்ம பார்க்கலாம்னா, ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு மண்பானையை பயன்படுத்துகின்றான், அதற்கு ஒவ்வொரு பெயரையும் வைக்கின்றான். அப்ப அந்த அளவிற்கு மட்பாண்ட தொழிலிலே இவன் நல்ல திறன் வாய்ந்தவனாக இருந்த காரணத்தினால்தான் இன்று தமிழகம் முழுவதும் நாம் தோண்டி எடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்க போனாலும் சரி. ஏன்னா இவன் பிறப்புல இருந்து வாழ்றதுல இருந்து சாகும் பொழுது கூட முதுமக்கள் தாலிக்குள்ளதான் வச்சு போச்சாங்க. அப்ப அவ்வளவு பெரிய தாலி செய்யணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய தண்டச்சக்கரம் வச்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க. சின்ன சிறு சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கு சின்ன சின்ன மட்பாண்டங்களும் இருக்கின்றன. ஆனால் இதில் என்ன சிறப்புன்னு சொன்னா, அந்த மட்பாண்டங்களில் அவர்கள் எப்படி அதை செய்தார்கள் என்பதை சொல்றேன் பாருங்க. இந்த பேர் எழுதின பார்த்தீங்களா, அதை கூட சங்க இலக்கியம் பதிவு செய்கின்றது. வம்பமாக்கள் தம் பெயர் பொறித்த கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி கடைமுக வாயில். எழுத்து எழுத்து எழுதுறானா, அதை அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த பெயர்கள் என்னென்ன பெயர்களை வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய ஆச்சரியப்படுவீங்க நீங்க. ஆதன், திசன், உதிரன், சாத்தன், இரவாதன், சாந்தன், சாந்தனவதி, வேந்தன், முயலன், சாம்பன், பேரையன், குவிரன், குறவன், வசை பெரு மூவரன். இந்த பெயர்களை எல்லாம் அந்த கிறுக்கல் வடிவத்தில் எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சில எழுத்துக்களை படிக்கவே முடியவில்லை. அந்த வடிவங்களை பார்க்கும் பொழுது அது சிந்து சமவெளியுடன் ஒத்து செல்கின்றது. ஒருவேளை இந்த எழுத்துக்களுக்கும் அந்த எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோக சக்கரவர்த்தியினுடைய கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதை பாலசுப்ரமணியன் இப்படி சொல்றாரு, வாடகை தொழிலாளியை கொண்டு அல்லது வாடகை சிற்பிகளை கொண்டு இவன் கல்வெட்டு சாசனத்தை எழுதி கொடுப்பான். அதை பெரிய பெரிய சாசனமா அப்படி அச்செழுத்து மாதிரி பொறித்ததுதான் அசோக சக்கரவர்த்தியினுடையது. சாதாரண மக்கள் எழுதவில்லை. ஆனால் நம்முடைய கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய மட்பாண்டத்திலே சாதாரண மக்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த காலத்துல படிப்பறிவு பெற்றவர்கள், எழுத்தறிவு பெற்றவர்கள் கீழடியிலே இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கீழடியினுடைய எழுத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது அடித்து எழுதுகின்ற காரணத்தினால் தப்பு தப்பா வேற எழுதி வச்சிருக்கிறதுனால புதிதாக அங்கே தோன்றி இருக்கலாம். கீழடியில்தான் தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் எழுத்துக்கள் தோன்றியதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுறார். அதான் அங்க நம்ம இது பண்ணிருக்கோம். அது மட்டுமல்ல, பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆரியப்படை கடந்த பாண்டியன், அவர் ஒரு பாட்டு பாடுறார். கல்வியை பற்றி பாடும்பொழுது ரொம்ப அற்புதமான பாட்டு. அவன் சொல்றேன், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பாலும் அவன் கண்படுமே. அதாவது நீ எத்தனை வகையாகவும் பிரிச்சு வச்சுக்க, பிரிச்சுட்டாங்க, வந்துருச்சு அந்த 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 கலாச்சாரம் வந்தது. இது வந்து கொஞ்சம் அநேகமா 4 பிரிவா பிரிக்கிறான் சங்க இலக்கியத்துல. அநேகமா ஒரு 2வது பிரிவு 3வது பிரிவா இருக்கும். அப்ப வந்து இந்த வர்ணங்கள் எல்லாம் இந்த ஆரியர்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப சொல்றான், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பாலும் அவன் கண் படுமே. நீ எந்த ஜாதியா இருக்கிறா கல்வி கற்று விட்டாய் என்று சொன்னால் இந்த மேலே மேட்டுக்குடியில் இருக்கக்கூடியவன் கூட அவன் சொல்வதைத்தான் கேட்பான் சொல்லிட்டு அவனே சொல்றான், ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும்
மூத்தோன் வருகை என்னாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஏய், என்னுடைய கவர்மெண்டே வந்து இந்த படித்தவங்களுக்கு பின்னாடி தான் போவாங்க என்று பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் இது சங்க இலக்கியத்தில் வருது. அப்ப எந்த அளவிற்கு கல்வி பரவல் ஏற்பட்டிருக்கின்றது அதான் பார்க்கணும். ஒரு கல்வி கற்ற சமுதாயமாக பழந்தமிழன் வாழ்ந்தான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாய மக்கள் ஒரு வரலாறு படைத்தவர்களுக்கு வரலாறு கிடையாது என்று நினைக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கின்றது.